அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறேன். என்ன சொல்கிறாங்க? இல்லை சார், இப்போ வந்து மாதம் 500 அனுப்புறேன்னு இருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஒரே கண்டிஷன், 2 வருஷம் தான் டைம். ஓகே, 2 வருஷத்துக்குள்ள நீ வந்து ஆக்டர் ஆகிட்டீங்கன்னா ஓகே, அப்படியே முடியல கீழேன்னு ஒழுங்காக வந்துடணும். ஊட்டிக்கு போயிட்டாங்க. ஊட்டிக்கு போனாங்க. போயிட்டு அங்கே ஒரு மாதம் ஷூட்டிங் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி அங்கேயே இறந்துட்டார். ஐயோ. ஸோ இந்த படம் இது அப்படி நின்று போச்சு. மனம் விட்டு நாங்கள் எல்லாம் தேங்க்யூ இசை கலைஞர்கள் கை தட்டுறாங்க. தேங்க்ஸ். அந்த டைமில் இங்கே அட்மைரிங் சாங்ஸ் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் யார் யாரோட பாடல்? அது வந்து நம்ம பேசிக்காக எம்ஜிஆரோட தீவிர ரசிகர். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஜெயலலிதா மேடம், அவரும் சேர்ந்து அந்த காம்பினேஷன் வெரி நைஸ், ஒண்டர்ஃபுல். ஆமாம், நிறைய படங்கள் எல்லாம் வந்து. ஸோ அது வந்து 1000ல் ஒருவன் ஒரு படம். ஆமாங்க. ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. வாட் எ சாங். அதாவது இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள்னா கூட ஒரு சாதாரண பாட்டாக இல்லை. அதாவது டெஃபினட்டாக இது இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய. எக்ஸாக்ட்லி. அடுத்ததாக அந்த லிஸ்ட்டில் டெஃபினட்டாக கைடுன்னு ஒரு படம். சரிங்க. அதில் வந்து எவர் கிரீன் ஹீரோ மிஸ்டர் தேவானந்த். ஆமாம். இஸ் வி ஜஸ்ட் லாஸ்ட் பாஸ்ட் அவே வெரி ரீசன்ட். இருந்தாலும் அவர் தெய்வமாக இருக்கார். ரியலி இட்ஸ் a great personality. எத்தனை பேருக்கு இன்ஸ்பிரேஷன். Oh my God, ஹிந்தி ஃபீல்டில் இஸ் நம்பர் 1 அண்ட் ஈவன் தமிழ் எல்லாருக்கும். ஸோ அவரோட ஒரு சாங், ஒரு மறக்க முடியாத சாங் அது வந்து காத்தா ரஹே மன்சில். வாவ், அந்த பாட்டு கேட்போம். ஃபேண்டாஸ்டிக் நம்பர். இசை ஜேர்னிலேருந்து உங்கள் காலேஜ் டேஸுக்கு போவோம். காலேஜ் டேஸில் டெஃபினட்டாக காதல் அல்லது காதல்கள் ஏதாவது இருந்திருக்கும். அந்த அனுபவங்கள் அன்னி கூட கேட்கட்டும். மலரும் நினைவுகள். ஓகே, ஷூரா. ஏன்னா நமக்கு ஒரு எய்ம் இருக்குது, அதனால அதை நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால் இதில் நுழைவானு. ஆனால் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்புக்கெலாம் வந்து தூதுவனாக இருந்து நிறைய பேருக்கு. ஹெல்ப்பிங் தான். ஹெல்ப்பிங் தான் நமக்கு இல்லை. சரி, ஓகே. ஸோ அப்படி அந்த நமக்கு நோ பில் ஓன்லி ஹெல்ப்பிங். ஓகே. ஸோ அப்படிலாம் இருந்து அந்த டைமில் போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த சினிமா இன்ட்ரெஸ்ட் இருந்துட்டு வீட்டில் வந்து ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேறு. என்னடா சினிமா மேலே நானே கடைசி பையன், ஒழுங்காக வரணும் எங்கள் அப்பா கவலை. ஆமாம்மா. சரி ரொம்ப கேட்குறானு சொன்னேன். நீ சொல்ல டிகிரி முடித்தா நான் அனுப்புகிறேன். கண்டிஷன் போட்டார். கண்டிஷன். சரின்னு சொல்லி இந்த கடைசியில் ஃபைனல் இயர் கடைசியில் படிப்பாங்களே அந்த குரூப்னா. ஓகே. நைட் அண்ட் டே உட்காந்து படித்து கிடிச்சு போய் எக்கனாமிக்ஸில் ஸ்கொயராக எழுதி ஓகே மெட்ராஸுக்கு வந்துட்டேன். மெட்ராஸுக்கு வந்து அண்ணா நகர் சாந்தி காலனியில் ஓகே வந்தாச்சு. எங்கள் அப்பா வந்து மாதம் 500 அனுப்புறேன்னு இருக்காரு. அவர் என்ன சொன்னார், ஒரே கண்டிஷன், 2 வருஷம் தான் டைம். ஓகே, 2 வருஷத்துக்குள்ளே நீ வந்து ஆக்டர் ஆகிட்டீங்கன்னா ஓகே, அப்படியே முடியல கீழேன்னு ஒழுங்காக வந்துடணும். ரிட்டர்ன். ஆமாம், இதுதான் கான்ட்ராக்ட். 24 months. ஆமாம். ஸோ வந்து ஒரு 6 மாதம் டெய்லி தேவிகலா, தேவி பாலா, சஃபேர், ப்ளூ டைமண்ட் ஒரு படம் விடுறதில்ல. படம் மெட்ராஸ் பார்த்துட்ருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து. ஓகே. அப்போது டிஎன் பாலு டைரக்டர், டிஎன் பாலு சார். சரிங்க. அவர் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஓ. அது எப்படின்னா, அந்த படத்தில் வந்து நடித்து அந்த படம் பாதியில் அடுத்தது சங்கர்லான்னு ஒரு படம் அவரே எடுக்கிறாரு. அதில் கமல் சார் டபுள் ரோல், ஸ்ரீதேவி ஹீரோயின். ஓகே. அது வந்து ஊட்டியில் ஷூட்டிங். ஸோ அவங்க ஊட்டிக்கு போயிட்டாங்க. ஊட்டிக்கு போனாங்க. போயிட்டு அங்கே ஒரு மாதம் ஷூட்டிங் வந்து திடீர்னு ஹார்ட் அட்டாக் ஆகி அங்கேயே இறந்துட்டார். ஐயோ. ஸோ இந்த படம் இது அப்படியே நின்று போச்சு. சரி. திரும்ப சான்ஸ் டைம் அதுக்குள்ளே பார்த்தா இன்னும் ஒரு 8 months 9 months தான் இருக்குது. அந்த 1 year செகண்ட் இயர் முடியறதுக்கு. இப்போ டேரக்டர் பாரதிராஜ் அவர் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக யோகாம்பால் ஸ்ட்ரீட் நம்பர் 5 டி நகர் இருந்தார். ஓகே. நேராக போயிட்டேன். பொண்ணு பார்த்தோன்னே அப்படியா சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டார். டெய்லி பார்த்து அப்போது வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல வாய்ஸ் வேணியா, இந்த நிறம் மாறாத பூக்கள்னு ஒரு படம், அந்த ஆக்டர் விஜயனுக்கு நல்ல வாய்ஸ் வேணும் அப்படின்னா, எனக்கு இந்த டப்பிங்கில் என்னென்னு தெரியாது. சரி. நான் உடனே க்ரௌடில் டக்குன்னு விளக்கில, சார் ஷால் ஐ ட்ரை அப்படின்னு. உடனே அப்படி பார்த்தாரு. நீங்கள் டப்பிங் பேசுவீங்களா? இல்லை சார் பேசுவேன் சார். எனக்கு டப்பிங்னா என்னன்னு தெரியாது, மைக் எப்படின்னு தெரியாது.
தைரியமாக சொல்லிட்டீங்க. கட் பண்ணால் நேராக பிரசாத் ஸ்டுடியோ. ம் மைக்கெலாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. ம் இப்படி இல்லைங்க தம்பி, இப்படி இல்லைங்க தம்பிலாம் பேச வச்சு ஃபஸ்ட்டு டைலாக், ம் சாரி மெட்ராஸ் கேர்ள், ம் நான் உன்னை காதலிச்சது என்ன உண்மை தான், ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை. பேசிட்டேன். Correct ஆ, lip sync பண்ணீங்க. அப்படியே பேசின போய் சிக்காரிச்சு. கட் பண்ணால் இன்னும் ஒரு 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 10 லூப் ஏதோ பேசியிருப்பேன். பேசினோன்னு மதியானம் வந்து ராதிகா மேடம் வராங்க, நீ கிளம்புங்க சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து 9 மணிக்கு நான் அடுத்த நாளைக்கு காலையில் போகிறேன். லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, ம் நின்றுட்டு இருக்கேன் வெளியில். வாய்ஸ் கேட்குது, அந்த பேசுகிற வாய்ஸ், சாரி மெட்ராஸ் கேர்ள் நீ. அந்த டைலாக் வாய்ஸ் ஏன்னா டேரக்டர் வாய்ஸ் மாதிரி இருக்குன்னு பார்த்தா இதே லூப் போட்டு டேரக்டர் பேசிருக்காரு. ஆ என்னடா நேற்று மெட்டாலிக்கு நாங்கள் இன்றைக்கி இன்னும் கட் ஆகிட்டாங்களேன்னு சொல்லி ஸோ ஒரு ஓரமாக போய் முன்னாடி உட்காந்துட்டேன். பெரிய தேட்டர் தானே, ஆமாம்மா. இருட்டில் போய் சைலண்ட்டாக பூனை மாதிரி உட்காந்து. கரெக்டாக லஞ்ச் டயத்தில் லைட் எரிஞ்சுது. அப்படியே டேரக்டர் அப்படி பார்த்தார். வந்துட்டீங்களா? இல்லை ஒன்றும் இல்லை, அது வாய்ஸ் வந்து இந்த சில கிளாரிட்டி அவர் வந்து கொஞ்சம் மலையாளத்தில் இழுத்து பேசியிருக்காரு. நீங்கள் தமிழ் வந்து சிங்கால், அதனால தான் நான் என்ன டேரக்ட் பண்ண நானே பேசிட்டேன், தப்பாக இருக்கேன். பட் யூ ஆர் ஆக்டிங் இன் மை மூவின்னு உறுதியாக சொல்லிட்டாரு. ஸோ எப்படியோ நுழைஞ்சு பெரிய லக்கு. உடனே சொன்னார், நான் சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கணும் உங்களை, ஐ வில் கால் யூ அப்படின்னாரு. ம் உடனே மனோபாலா அதில் ஃப்ரெண்ட் ஆகிட்டான். ம் நம்ம முன்னாடி டேரக்டர் மனோபாலா ஃப்ரெண்ட் ஆகிட்டார். ஓகே. உடனே மனோ இதை பண்ணுமா, எங்கே இது என்ன என்கிட்ட பேசாதுன்னு. ம் சரி பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனோட ரூம் போனேன். அவன் தான் அவர் தான் டிஸ்கஷனில் இருக்கார்ல. ம் ஆமாம். அவர் டிஸ்கஷனில் இருக்கிறனால எல்லாம் வந்து தெரியும் கதை மேட்ரு. ஆமாம். உடனே டக்குன்னு மயிலாப்பூரில் ஒரு மாடு கீடெல்லாம் சாணி போட்டு ஒரு பக்கத்தில் 4 தென்னைமரம் இருக்குது ஒரு இதில் தொப்பக்குளத்து பக்கத்தில். எனக்கு ஒரு ஜிப்பா போட்டு ஒரு கண்ணாடி மாட்டி புக்கு படிக்கிறது, போகிறது, வரது, தூக்கி அடிக்கிறது, இப்படிலாம் இப்படி போகிற அப்படி போகிறேன்னு சொல்லி எல்லாம் மனோபல சார் எடுத்துட்டார். ம் எடுத்து பிரிண்ட்டு போட்டு சாயங்காலம் கையில் கொடுத்தா, சாயங்காலம் கட் பண்ணால் நேராக எல்ஐமன் காலனியில் பாலராஜ் சார் ஆஃபீஸில் போய், சார் இது ஃபோட்டோவா என்னடா நம்ம ஏதோ பிளான் பண்ணது அப்படியே இருக்கேன்னு அவருக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி எடுத்தீங்க அப்படின்னாரு. இல்லை சார் நீங்கள் சொன்னீங்களே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு, அதை நானே ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ இல்லையா, நான் என்ன ஃபீல் பண்ணேன் அது அப்படியே இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆக்டிங்டர். ஆ ஓகே, ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஷூட்டிங் போகுது. என்னடா இவன் சொன்னால் ரியாக்ஷன் டக்குன்னு தரான் போகிறான். இவர் ரொம்ப என்ன ஃபஸ்ட்டாக நீங்கள் இல்லை இதுக்கு முன்னாடி இல்லை சார் நியூ, ஏன்னா அந்த பாதி படம் சொல்லலை. அவர் தான் சொல்லியிருக்காரு, ஐ வாண்ட் ஃப்ரெஷ் ஃபேஸஸ். வாவ். ஸோ அதை மறைச்சிட்டு ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆகிட்டு இது ஃப்ரெஷ் தானே ஆக்சுவலி. அப்புறம் கட் பண்ணால் இந்த ஷூட்டிங் ஆரம்பிக்க முன்னாடி என்னை கூப்பிட்டு போய் ம் இளையராஜா சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பிரசாத்தில். வாவ். யங் அண்ட் எனர்ஜெட்டிக் இளையராஜா சார். அதனால இந்த மாதிரி ஸோ இஸ் டூயிங் இந்த ஹீரோ இன் திஸ் அப்படின்னா உட்காருங்க அப்படின்னாரு. ம் ப்ளஸ் பண்ணிட்டு அந்த சாங் ம் பூங்கதவே தாழ்த்திரவாய், அதாவது என்னோட இண்டஸ்ட்ரியில் சென்டிமெண்ட்டாக அந்த டோர்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சாங்கல்ல, வாட்டில் அது வந்து அதாவது வெல்கம் டு தி சினி ஃபீல்ட். யா யா. ஸோ Fantastic, fantastic. ஃபர்கெட் டைரக்டர் பாரதிராஜா அண்ட் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப். அந்த பாடலை கேட்போம். யா ரவேணே, ஒரு அற்புதமான என்ட்ரி. ஒரு ஒன்றும் என்ன வழி தெரியாத ஒரு காலத்தில் ஜாலியாக ஓடினாலும் மனதில் ஒரு பக்கம் அப்பா கொடுத்த டைமை நெருங்கிட்டு இருக்கு அப்படின்ற ஃபீலில் கடவுள் மாதிரி பாரதி ராஜா எக்ஸாக்ட்லி. அந்த அந்த டைம் தான். டைம் இஸ் எவ்ரிதிங். டைம் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் ஒன்லி பை டைம். உங்களோட சேர்ந்து இந்த பாட்டு தீபன் சாருக்கு, தீபன் சார் அண்ட் உமா அவங்களுக்கு ஒரு பெரிய ஹிட். எக்ஸாக்ட்லி. இன்னைக்கு வரைக்கும் இந்த பாட்டு மேடையில் எவர்கிரீன் தனி கைத்தட்டல். எக்ஸாக்ட்லி. ஃபென்டாஸ்டிக். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்கல? அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கலாம். அது என்ன ஆயிடுச்சு, அந்த சாங் எடுத்துகிட்டு இருந்தோம். நீங்கள் என்ன மெர்காரா, ஓகே, படம் முடிஞ்சிருச்சு. மெர்காராவில் அந்த சாங் எடுக்கிறாங்க. சாங் எடுத்துகிட்டு ஒரு மெர்காராவில் அந்த லொக்கேஷனில் ஏறி டேரக்டர் மேலே வர காருக்கு நான் பின்னாடி வந்துட்டுருக்கேன், அந்த ஹீரோயின் வந்துட்டுருக்கோம். அப்போ அந்த பக்கத்தில் அந்த டிரைவர் அவங்கள வந்து சொன்னாங்க, ரொம்ப நல்லா பண்ணுறான் அந்த பையன், ஒரு கேமரா கூச்சமே இல்லை, ரொம்ப கேஷுவலாக பண்ணுறான், பெரிய விஷயம் அப்படின்னா. அந்த டிரைவர் ஒரு குண்டை போட்டார். என்னன்னு சார் அவருக்கு ஏற்கனவே நடிச்சிட்டார், நீங்கள் என்ன சார்? நான் ஷாக்கு, பின்னாடிலேருந்து நான் ஏறி வந்துட்டு இருக்கேன் மேலே, அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறேன். என்ன சொல்கிறேன்? இல்லை சார் அவர் ஏற்கனவே நம்ம டிஎன் பால் சார் படம்ல அதில் நடிச்சிருக்கார் சார். ஐயோ வச்சாண்டா ஆப்பு அப்படின்னு நினச்சேன். கட்டுப்போயிட்டார். ஆமாம், என்ன நான் வந்து என்ன போய் சொல்லிட்டேன்னு. அப்போ நான் சொன்னேன், சார் இது பொய்னா இதனால யாருக்கு எந்த கெடுதலும் கிடையாது, இதனோட வாழ்க்கை.
இப்போ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகிறதில்ல, ஆமாம். அதனால நான் சொல்லது உங்கள்கிட்ட. அப்புறம் ஸ்கூல் அண்ட் ஹாப்பி. ஒரு ஆ. ஒரு சந்தோஷத்துல ஒரு திடீர்னு ஒரு குண்டு ஒரு குண்டு. அது பிரெட்டாக மாறிடுச்சு. ஸோ தட் வே ஐ ஜாயின் தட். ஃபென்டாஸ்டிக். அதாவது அந்த காலகட்டத்தில் நீங்கள் நடிகராக வந்துட்டீங்க, நிழல்கள் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல நேம் வந்து ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்க. அந்த டைமில் மற்ற ஃபிலிம்ஸில் மற்ற ஹீரோஸுடைய பாடல்கள் என்னென்ன பாடல்கள் உங்களுக்கு நினைவு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதே படத்தில் இன்னொரு சாங் ஒன்று, நல்ல சாங். ஒரு வந்து எஸ்பிபி சார், அவர் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். பிகாஸ் கிரேட் பர்சனாலிட்டி, கிரேட் கிரேட் கிரேட். என்ன வாய்ஸ் எப்படி வேணாலும் மாற்ற ஆரம்பி. ஸோ அவரோட ஐ ஹேப்பன் டு சி அந்த ரெக்கார்டிங் போது காலையில் வந்து எப்படின்னா பூங்குதிரை தாட்டுருவேன், மதியானம் வந்து மடை திறந்து, சாயங்காலம் வந்து பொன்மாலை பொழுது சாங், 3 சாங் அட்ட ஸ்ட்ரெச் ஓடுது பிரசாதில். ஸோ நான் போனேன் அப்படியே உட்காந்து பார்க்க. ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் ஆல் தி சிங்கர்ஸ், பிக் சிங்கர்ஸ் கம்மிங் அண்ட் ஆர்கெஸ்ட்ரா, லைவ் ஆர்கெஸ்ட்ரா பிரசாதில் ஒரு 60-70 பேர். அது ஒரு தனி உலகம். தட்ஸ் ஒண்டர்ஃபுல் டேஸ். ஸோ ஐ வாஸ் தேர் வித் இளையராஜா சாரோட இருந்து ஐ வாஸ் சீயிங் ஆல் தி சாங்ஸ். பியூட்டிஃபுல் காம்பினேஷன். அந்த ஆல் சூப்பர் ஹிட் சாங் தட் ஃபிலிம். இன்னைக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டில் டுடே. எஸ், அந்த பாடல்கள் கேட்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பழைய பாட்டு கேட்குறோமா அப்படின்ற ஃபீலிங்கே இல்லாத பாடல். எக்ஸாக்ட்லி எவர்கிரீன். 100%. அதே காலகட்டத்தில் வேற பாடல்கள் அப்படி அது இதில் வந்து எனக்கு வந்து மலேசியா வாசவன் இஸ் வெரி ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், கிரேட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், இஸ் கிரேட் சிங்கர். கிரேட் சிங்கர். அண்ட் அவருடைய வாய்ஸே ஒரு டிஃப்ரெண்ட் கல்ச்சர் உள்ள ஒரு டைனாமிக் வாய்ஸ். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. டிஎம்எஸ் அவர்கள் அல்ல, டிஎம்எஸ் அண்ட் எஸ்பிபி அவர்கள் அல்ல, எக்ஸாக்ட்லி ஒரு நடுவில் ஒரு நடுவில் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் அந்த வாய்ஸ். ஃபோக் பாடினா அப்படியே இருக்கும், அந்த வாய்ஸில் மெலடி பாடினா அவ்வளவு இனிமையாக இருக்கும். பியூட்டிஃபுல் இட் இஸ். ஸோ அதில் என்ன அவருடைய பாடல்களில் என்னென்ன பாடல்கள்? அவரோட பாடல்கள் வந்து நம்ம நடிகர் தெரியும் சிவாஜி சார். ஆமாம். பாரதி ராஜா சார் டைரக்ஷனில் முதல் மரியாதை. வாட் ஏ சாங், பியூட்டிஃபுல் சாங். அதில் ஒரு பாட்டு கேட்பேன். அதாவது காலத்தால் அழிக்க முடியாத புதுமான பாடல்கள். சூப்பர். எப்போ கேட்டாலும் அந்த லிரிக், அந்த சுச்சுவேஷனை ஒட்டி அவங்க அந்த சாங் கம்போஸ் பண்ண விதமாக, அந்த விதத்தையும் அந்த லிரிக்ஸும் மறக்கவே முடியாது. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த வரிசையில் வேற யாராவது இருக்காங்களா? நீங்க தான் மனோ. உங்களை இன்க்ளூட் பண்ணாமல் இந்த ப்ரோக்ராமே கிடையாது. வேற யாராவது நீங்க தான் ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் மனோ, மனதோட மனோ. சரிங்கண்ணே. என்னென்ன பாட்டு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து துளியிலே ஆட வந்து பிரபு சார். பியூட்டிஃபுல் சாங். அதாவது அந்த படமும் சரி, அந்த பாட்டும் சரி, பி வாசு சார் டைரக்ஷன், இதெல்லாம் வந்து ஒரு லைஃப் டைமில் அதெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி குறிஞ்சி பூ மாதிரி. ஆமாம், லைஃப்பில் அந்த மாதிரி படங்கள் அதில் மைண்டில் நிற்கும். அந்த படம் நினச்சா இமிடியேட்டாக பொக்கிஷம் பொக்கிஷம் உண்மையில.